ஆழமாய் அவுணருக்கு அமரர் அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளிமீது அரிய தவமுனிவருக்கு இந்துவின் தன் என்று அமைந்து அன்பருக்கு முற்றா மூலமாம் வினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதம் அளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏலமா யானையின் கோடு அதில் சொறி முத்தும் இன்பனைகள் உமிழும் முத்தும் இனி வாடை மான் மதம் அகிலோடு சந்தனம் இலவங்க நரவம் ஆறும் தாளம் மாமரம் முதல் பொருள் படைத்திடும் எயினர் தரு வனிதை மகிழ் நன் அயன் தனிநடம் புரி சமர முருகன் ஆறுமுகன் குகன் சரவண குமரன் வேலே. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முருகன் எந்த டைமென்ஷன்ல இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிவன் கும்பிடுறாங்க. சிவனை பாத்தீங்கன்னா பயங்கரமா தவம் இருப்பாங்க. எல்லாரும் இப்ப அசுரர்கள்லாம் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா பிரம்மா நோக்கி தான் தவம் இருப்பாங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தவம் பண்ணாலே மேல ஒரு இந்த புத்து மாதிரி கட்டிடும். அதுக்கப்புறம் அவர் வந்துருவார் எப்படியாவது. அவர் ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்தது இந்த விஷ்ணு பகவான் பாத்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தி. ஏன்னா அவங்க இருக்க டைமென்ஷன்லாம் ரொம்ப பெருசு. அதே மாதிரி முருகன் இருக்க டைமென்ஷனும் ரொம்ப ஜாஸ்தி. அந்த சக்தி அவ்வளோ அந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிற சக்தி முருகன் சக்தி. அப்ப முருகனை நம்ம கூப்பிடணும். முருகன் அந்த டைமென்ஷன்ல இருந்து நமக்கு இறங்கி வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு பக்தியும் அன்பும் இருக்கணும். இப்ப எல்லாம் கேட்பாங்க, கண்ணப்ப நாயனாருக்கு மட்டும் வந்துட்டாரு. கண்ணப்ப நாயனார் தன்னோட கண்ணை புடுங்கி சிவலிங்கத்துக்கு வச்சு அவ்வளோ அன்பு, எப்படியே பிரிக்க முடியாத அன்பு. அதனால சிவன் வந்தார். இப்ப நம்மள முருகனே எப்ப அவன் கண்ணு கொடுப்பானா நம்மளாம் புடுங்கி கொடுப்போமா? அதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, முருகன் அவ்வளவு, முருகன்றது பெரிய சக்தி. அந்த சக்தி நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அந்த சக்தி இறங்கி வர்றதுக்கு நமக்கு அவ்வளோ அன்பு இருக்கணும், அவ்வளோ பக்தி இருக்கணும். முருகனுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற அந்த துணிச்சல் இருக்கணும். சரி, அது அவ்வளோ நம்மளால முடியாது அப்படின்னும் போது முருகனோட வேலை கும்பிடுற, முருகனோட வேலைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இந்த வேலோட சக்தி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரன் இருக்காரு இல்லைங்களா, அந்த இந்திரனோட பதவியை திருப்பி கொடுத்தது. இந்திராணி இருப்பாங்க, இந்த இந்திரன் கூட போய் அது பேர் என்ன, தாமரப்பழு போய் ஒழிஞ்சுப்பாரு. இதெல்லாம் நடக்கும். இப்போ இந்திராணி போய் முருகன்கிட்ட கேட்டவொடனே சிவபெருமான்கிட்ட கேட்டவொடனே சிவபெருமான் முருகனை படைத்து முருகனை இந்த போருக்கு விட்டு இந்திரன் அவங்கள காப்பாத்தினவர் நம்ம முருகன். சரிங்களா? அதே மாதிரி தவ முனிவர்களுக்கு அருள் பண்றது முருகவேல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது முருகன்றது ஹையர் டைமென்ஷன். அவர் கையில இருக்க வேலை இத்தனை வேலை பண்ணுது. அடுத்தது முருகனோட வேல் பல வினைகள். இப்போ நம்ம பண்ற கர்மாவெல்லாம் யாரும் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். கர்மாவை மாத்துறதுன்றது ஏக இறைவனால மட்டும்தான் முடியும். அந்த ஏக இறைவன்றது நம்ம முருகன் நாம சொல்றோம். நம்ம முருகனோட கையில இருக்க வேலுக்கு அந்த பவர் இருக்கு, பல வினைகளை மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நல்லவர்களுக்கு நல்லது செய்வதும் தீயவர்களுக்கு தீயதை கொடுத்துரும் திருப்பி. இந்த வேல் பாரபட்சமே பார்க்காது. முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் நான் நல்லது செய்வேன், முருக பக்தர்கள் கெட்டவங்களா இருந்தாலும் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு பார்க்காது. நியாய தர்மத்துக்கு மட்டும்தான் இந்த வேல் கட்டுப்படும். இந்த வேல் பாத்தீங்கன்னா முருக பக்தர்களாக இருந்தாலும் மன்னிப்பு கிடையாது. செஞ்சதுக்கு அந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் முருகன்கிட்ட வரப்ப நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா கர்ம வினையை அனுபவிக்கணும் அப்படின்றது உண்மை. இப்போ முருக பக்தர்கள் நியாயமா இல்லைன்னா திருப்பி அந்த வேல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி அடிக்கக்கூடிய தன்மை அந்த வேலுக்கு இருக்கு அப்படின்றத இந்த பாட்டுல சொல்றாங்க. சரி, 2வது ஸ்டான்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இந்த குறவர்கள், இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஹையர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இறைவனை வணங்குபவர்கள், இந்த ஐயங்கார் ஐயர்ஸ் அப்படிலாம் நம்ம வர்ணம் அப்படிலாம் நாம நிறைய டிவிஷன் கொண்டு வந்துட்டோம். நாம என்ன நினைக்கிறோம், அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்றவங்க, அந்த மாதிரி அர்ச்சகர்கள், அர்ச்சனை பண்றவங்களுக்கு தான் இறைவன் வருவார்னு நினைக்கிறோம். ஆனா முருகன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டுல வாழ்றவங்க, இப்ப வள்ளி அவங்கெல்லாம் குறமகள் இல்லைங்களா, அவங்களுக்கே முருகன் என்ன பண்றாரு, அந்த குலத்துல பிறந்த ஒரு பெண்ணை தான் முருகன் கல்யாணம் பண்ணிக்கிறார். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க இப்ப குறவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் போட்டுட்டு வெள்ளி போட்டு அப்படியே ராணி மாதிரி இறங்க மாட்டாங்க, கார்லயே அப்படிலாம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். என்னன்னா மலையில் இருப்பாங்க, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சுத்தமாக இருக்கும். தேன் தெனமாவுன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ குறவர்கள், அந்த குறவர்கள்லாம் இல்லை இப்போ. ஆனாலுமே அந்த குறவர்கள்ன்றவங்க பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடுவாங்கன்றதை தாண்டி அவங்க சாப்பிட்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பியூராக இருக்கும். ஏன்னா மலையில எல்லாம் சுத்தமாக தானே வருது, அந்த நல்ல தண்ணி, நல்ல காற்று, நல்ல சாப்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இதில் ரொம்ப இந்த பொய் பித்தலாட்டம் அதெல்லாம் இருக்காது. ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இந்த சொன்ன வார்த்தை தான் அவங்களுக்கு. நம்மள மாதிரி இந்த லா, லீகல், சைனிங், பாண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கிளியரா இருக்கக்கூடிய ஒரு குரூப். அந்த குரூப்ல இருந்தா சாமி என்ன பண்றாரு, குறமகளான வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வருவாங்கன்னா, வேல் என்ன செய்யும், வேல் என்னன்னா நியாய தர்மம் பார்க்கக்கூடிய வேல். அது வேல்ன்றது நியூட்ராலிட்டி. இப்ப
இப்போ வந்து யார் ஒருத்தர் வந்து நியூட்ரலா இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது நியாயம் நியூட்ரலா இருந்தா தானே நமக்கு நியாயம் தெரியும். நம்ம வந்து இப்போ சைடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த சைடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கவங்க நியாயம் பண்ணாலும் அநியாயம் பண்ணாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம என்னைக்குமே நியூட்ரலா இருக்கணும். எது உண்மை, எது பொய், எது நியாயம், எது அநியாயம், தர்மம் என்ன, அதர்மம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை வேலுக்கு உண்டு. வேல் பூஜை பண்றவங்க கரெக்டா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. மிக்க நன்றி.